கூட இயல்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை செயல்படுத்தியது கிடையாது. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் வலியுறுத்தி அந்த உரிமை நீரை பெற முயன்றதும் கிடையாது. இந்த ஆண்டும் மாதவாரியாக தர வேண்டிய தண்ணீர் அவர்கள் தரவில்லை. இப்போது இந்த காவிரி தண்ணீர் ஆண்டு என்பது மே 31 முடிவடைகிறது. ஜூன் மாதம் தொடங்கி இந்த ஆண்டுக்கு பாக்கியுள்ள நீர் முழுவதையும் இந்த 31க்குள் அவர்கள் தர வேண்டும். மாதம் தர முடியாத நீரை கூட தர வேண்டும். அதை தமிழ்நாடு அரசு கேட்க வேண்டும். 2.3 TFC இந்த மாதத்துக்கு தர வேண்டும் என்று ஆணையம் கூறியிருக்கிறது. இதெல்லாம் செயல்படுத்தவில்லை. இது தலையிட்டு மாதம் தர வேண்டிய தண்ணீரை பெறவும், இந்த ஆண்டு கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த மே 31 வரை தர வேண்டிய பாக்கி நீரையும் சேர்த்து தண்ணீரை பெற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கோரிக்கை வைக்க வேண்டும். இதற்காக ஒரு தனி குழுவை கூட கர்நாடகத்துக்கு அனுப்பி கர்நாடக முதல்வரோடு கோரிக்கை வைத்து பேச வைக்க வேண்டும். அங்கே உள்ள தண்ணீர் அளவை காணவும், மேகேதாட்டு அணை பணிகள் எப்படி நடக்கின்றன என்பதை கண்காணிக்கவும் தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரப்பூர்வமான ஒரு குழுவை அனுப்பி மேகேதாட்டு வேலைகள் நடந்தால் அதை தடை செய்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி கட்டுமான பணிகளை, அடித்தள பணிகளை மேகேதாட்டில் தொடங்கி இருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அதற்கு அதிகாரமுள்ள தமிழ்நாட்டு குழு ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மேகேதாட்டில் அந்த வேலை நடக்கிறதா என்பதை அறிய முழு அதிகாரம், முழு அனுமதி இன்னும் மேகேதாட்டில் கிடைக்கவில்லை. இந்திய அரசுடைய வனத்துறை இன்னும் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இதற்கிடையே அதை செய்கிறார்கள். இதை கண்டறிய தமிழ்நாடு அரசு உண்மை அறியும் குழு ஒன்றை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்ப வேண்டும் என்று காவிரி உண்மைமீட்பு குழு கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததாக, இந்த காவிரி டெல்டா பகுதி பாதுகாப்புக்காக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் போட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அந்த சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு புறம்பாக சிப்காட் அமைப்பது, சிட்கோ அமைப்பது என்ற வேளையில் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தீவிரமாக இருந்தார். இங்கே செங்கிப்பட்டி பகுதியிலே வேளாண் நிலங்களை எல்லாம் அபகரித்து ஒரு சிப்காட் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து போர்டு கூட வைத்திருக்கிறார்கள். அவர் கொஞ்ச நிலத்தை மட்டும் ஒரு பொது நிலமாக, அந்த மருத்துவமனை நிலமாக காட்டிவிட்டு பாக்கி எல்லாம் வேளாண் நிலங்களை அபகரிக்க செங்கிப்பட்டி சாணுடையும் அதை சுற்றுவட்டார கிராமங்கள் பகுதிகளை திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அந்த திட்டத்தை முற்றிலும் கைவிட வேண்டும். அதுபோல திருத்துறைப்பூண்டி பகுதியிலே, கொற்கை பகுதியிலே சிப்காட் அமைப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து கொடுத்தார்கள். முழுக்க நஞ்ச விவசாய நிலங்கள் உள்ள பகுதி, அதையும் தடுக்க வேண்டும். வேளாண் மண்டலத்தில் தடை சட்டம் இருக்கும்போது சிப்காட் போன்ற, சிட்கோ போன்ற தொழிற்சாலைகள் தொடங்கக்கூடாது என்ற தடை சட்டம் இருக்கும்போது அதை மீறி செய்ய முன்வந்தார் மு.க. ஸ்டாலின். அவர் தோல்வியை தழுவி இருக்கிறார். இந்த அரசு, தவேக அரசு, இந்த சிப்காட் திட்டங்கள் இல்லாமல் அது முன்முயற்சி எடுப்பதெல்லாம் கைவிட வேண்டும் என்று காவிரி உரிமை மீட்பு குழு கேட்டுக்கொள்கிறது.